ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விஜய் சித்து விலாகில் சூரியனை யூஸ் பண்ண சன்ஸ்க்ரீன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சன்ஸ்கிரீன் அது அவங்க ஆளுக்கிட்டே நாட்டே போட்ட சன்ஸ்கிரீன் அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் ஒன்றும் இல்லை. இதுவே அவன் ஆள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட வச்சிருந்தது இல்லைம்மா. பிடிக்கி இந்த முனைக்கு கொண்டு வந்து 3 மாதம் யூஸ் பண்ணலாமான்னு வாங்கி வச்சிருக்கான். சன்ஸ்க்ரீன் வந்து இப்போ எப்போதும் வெயிலில் ரொம்ப டேன் ஆகிட்டு எல்லா ஃபேஸும் ரொம்ப டல் ஆகுது. அது வந்து ஃபேஸ் எப்படி க்ளோ பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து எது ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நான் சன்ஸ்க்ரீன் போடணுன்னு எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் சும்மா ஒரு யூடியூப் சேனலை பார்த்து ரிவ்யூ பார்த்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் வாங்குங்க. அந்த மாதிரி வாங்கிடாமல் நம்ம 2 இயர்ஸாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து இப்போ ரிவ்யூ போட போகிறோம். அந்த ரிவ்யூவில் வந்து என்ன பார்க்க போகிறோம், இது மஸ்ட் ஆயில் ஸ்கின் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆயில் ஃப்ரீயாக இருக்கும், மேட் ஃபினிஷிங்காக இருக்கும், வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி சன்ஸ்க்ரீம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா வந்து அடுத்தடுத்த ரிவ்யூ பார்த்து யூடியூப் சேனலில் பார்த்து ரொம்ப ஃபேக்காக வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னடா இது இப்படி பார்த்து வாங்கிட்டோமே நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி யோசிக்க வேணாம். இது வந்து நீங்கள் மஸ்ட்டு கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ணலாம். நான் வந்து 2 வருஷமாக ட்ரை பண்ணிவிட்டு இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இதை ரிவ்யூ பண்ணுறேன்னா அந்தளவுக்கு வந்து இதில் பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூவிஏவும் யூவிபியும் ப்ரொடெக்ட் பண்ணோம் கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயில் ஸ்கின் மட்டும் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, எல்லா ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். இது மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து ஒருத்தவங்க ரிவ்யூ போடுறாங்கன்னா அது கான்ஃபிடெண்ட்டாக தான் போடுறாங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது வந்து பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி வந்து பாக்கி சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஒயிட் கலராக வந்து ஃபேஸில் தெரியும். ஆனால் இந்த சன்ஸ்க்ரீனில் வந்து அந்த ஒயிட் கலர் அப்பியரன்ஸ் உங்கள் ஃபேஸில் இருக்காது. எப்படி நார்மலாக ஃபேஸ் இருக்குமோ அந்த மாதிரியே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்றாப்புல க்ளோவாக வந்து அதை வந்து அட்டாச் ஆகிடும் சன்ஸ்க்ரீனோட. ஒயிட் கலர் பிசிபிடேட் வந்து வேறு சன்ஸ்க்ரீனை கம்பேர் பண்ணக்குள்ள பாக்கி எல்லா சன்ஸ்க்ரீன்லையும் உங்களுக்கு ஒயிட் கலர் இந்த பிசிபிடேட் இருக்கும் பாருங்கள். இது வந்து அப்படியே ஸ்கின்னோட அப்படியே அப்சர்வ் ஆகிட்டு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.